ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் வறுத்த மாவு எப்படி தயாரிப்பது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நான் இன்றைக்கி 2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கிறேன். இந்த அரிசியை நன்றாக 2-3 முறை கழுவி 3 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். 3 மணி நேரம் ஊறின பச்சரிசியை ஒரு பெட்டியிலே தட்டி நன்றாக தண்ணீரை வடிய வைக்க வேண்டும். நன்றாக வடிந்த பிறகு மாவானது புட்டு மாவு பதத்திற்கு பொடித்து எடுக்க வேண்டும். பொடித்த மாவை ஒரு பெரிய உருளியில் எடுத்திருக்கேன். அப்புறமாக 3 பெரிய தேங்காயை போல வெண்மையாக துருவி எடுத்து கொள்ள வேண்டும். தேங்காயானது நன்றாக விளைந்த தேங்காயாக இருக்க வேண்டும். பச்சை தேங்காய் விளையாத தேங்காயாக இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு கப்பில் 2-3 ஸ்பூனு பரல் உப்பை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நன்றாக கலக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாவில் நாம் கலக்கி வைத்துள்ள உப்பு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விரவ வேண்டும். எல்லா இடம் படிப்படியாக விரவ வேண்டும். தேவையான அளவு உப்பு தண்ணீரை சேர்க்க வேண்டும். பொடி உப்பு சேர்த்தால் மாவு வறுத்து முடிந்த பிறகு மண் போல இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக வராது. அதனால் உப்பு தண்ணி சேர்த்து தான் நான் வறுப்பேன். நீங்களும் அதுபோல் செஞ்சு பாருங்கள். இந்த உப்பு சேர்த்த பிறகு நாவில் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு போதுமான அளவு தேவைப்பட்ட உடனே உப்பு தண்ணி சேர்ப்பதை நிறுத்திவிட வேண்டும். இவ்வாறு தெளித்து எல்லா இடம் படும்படியாக விரவ வேண்டும். தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்த பிறகு துருவி வைத்துள்ள தேங்காயை தட்டி விரவ வேண்டும். எல்லா இடம் படும்படியாக சீராக விரவ வேண்டும். மாவை நன்றாக விரவியாச்சு. நீங்கள் 1 கிலோ மாவு வறுக்க எடுக்கிறீங்கன்னா 1½ தேங்காய் சேர்த்தால் போதும். இனி கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைத்து தீயை மிதமாக வைத்து எல்லா இடம் படும்படியாக கிண்டி கொடுக்க வேண்டும். முதலில் மிதமாக தான் தீயை வைக்க வேண்டும். மாவு சூடான பிறகு தீயை வேகமாக வைத்து வறுக்க வேண்டும். விறகடுப்பில் வச்சு வறுத்தா சீக்கிரமாக வறுத்து முடிந்துவிடும். கேஸ் ஸ்டவ்லன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா பேனர் சின்னதாக இல்லை இருக்கும். விறகடுப்புலன்னா விறகு பற்றி பிடித்து சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். நன்றாக கிண்டி கொடுக்க வேண்டும். அடிப்பாகம் எல்லாம் இடம் படும்படியாக நன்றாக கிண்டி கொடுக்க வேண்டும். கைவிடாமல் கிண்ட வேண்டும். கைவிடாமல் கிண்டினால்தான் அடியிலே அடி பிடிக்காது. இந்த மாவில் சுக்கு பொடி சேர்க்கலாம். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சேர்க்கியது பிடிக்காது. அரிசி ஊற போடும்போது 2 ஸ்பூனு வெந்தயத்தையும் சேர்த்து ஊற போட்டு இடிக்க கொடுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இதில் ஒன்றுமே சேர்க்கலை. எங்கள் வீட்டில் வெறுமையாக தேங்காய் மட்டும் போட்டு வறுத்தா தான் பிடிக்கும். அதனால் நான் அப்படி வறுக்கிறேன்.
இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். மாவு நன்றாக சூடாக தொடங்கிவிட்டது. இனி நம்ம தீயை கூட்டி வச்சு வறுக்க தொடங்கலாம். இந்த மாவானது நல்லா வறுத்து வச்சா 2 மாதம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறமா நம்ம வெளியூரில் படிக்க போகிற பிள்ளைங்க, வேலை பார்க்க போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டால் அவங்க ஒரு பழத்தை வச்சு விரவி சாப்பிடலாம். அதுபோல் நம்ம டிஃபன் போடாத நாட்களில் இந்த மாவை எடுத்து ஒரு பழம் வச்சு விரவி சாப்பிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் சீனியும் சேர்த்து விரவி சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். மாவு எப்படி வறுபட்டதுன்னு தெரியணும்னா நல்ல மணமாட்டு வரும், லேசாக ஒரு ப்ரௌன் கலரில் வரும். கையில் எடுத்து பார்த்தா இப்படி மணல் போல் இருக்கும். இதுதான் சரியான பருவம். இப்போ வறுபட்டாச்சு. நம்ம இனி அடுப்பை ஆஃப் பண்ணும். இனி இந்த மாவை பேப்பரில் தட்டி நன்றாக ஆற விட வேண்டும். இந்த மாவானது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உரலில் இடித்து எங்கள் அம்மா எல்லாம் செய்து தருவாங்க. பெரும்பாலான வீடுகளில் இந்த மாவு வறுத்து பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. இப்போது வீட்டிலையே நம்ம வறுத்த மாவு தயாரித்தாச்சு. நம்ம குமரித்தென்றல் விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.